ஜெயிலானி தேசிய பாடசாலை ஆசிரியர் அஷேக் ஷௌமி நலிமி அவர்கள். இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த சகோதரர் கியாஸ் சலாம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த ரமலானிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கலந்துரையாடுவோம். உண்மையிலே ஒரு அடியான் முதலாவதாக நாங்கள் நோன்பினூடாக அல்லாஹ்வோடு தொடர்பை வலுப்படுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் நோன்பு நோக்கின்றோம், அல் குர்ஆனை ஓதுகின்றோம், படிக்கின்றோம், தஹஜ்ஜத்திலே ஈடுபடுகின்றோம். எனவே நாங்கள் அல்லாஹ்வோடுள்ள தொடர்பை நன்றாக வலுப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் நாங்கள் அடியாரோடு உள்ள தொடர்பையும் நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும் அன்பின் சகோதரர்களே, உதவி செய்யும் மாதம், சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய அடியார்களோடு நாங்கள் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. ஒரு சகோதரன் சதக்கா கொடுப்பதின் ஊடாக அல் குர்ஆன் கூறுகின்றது, யுதாஃபு மய்யஷா, அல்லாஹ் தஆலா நாடுபவர்களுக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக அதிகரித்து கொடுப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார். சதக்கா என்பது வளர்கின்றது. சதக்கா எங்களுக்கு பரக்கத்தையும் அருளை வாரி வாரி தரக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சதக்காவின் அடிப்படையை பார்க்கும் போது சதக்கா என்பது ஒரு ஈமானின் அடையாளமாக காணப்படுகின்றது. எவ்வாறு நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோமோ, மறுமை பற்றி சிந்திக்கின்றோமோ, அது போன்றுதான் நாங்கள் சதக்கா அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வது எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்கின்றது, வளர்க்கின்றது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, சதக்கா செய்யக்கூடியவர்களாக, இயல்பான அந்த பண்பை கொண்டவராக காணப்பட்டார்கள். ரமலான் மாதத்திலே மின்ரீஹின் முர்சலா, அதாவது வீசும் காற்றை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிம்மா ரஸக்னா, எங்களுக்காக அல்லாஹ் அருளியுள்ள, எங்களுக்கு தந்துள்ள அந்த பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் சதக்காக்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள், எங்களுக்கு தெரியும், சதக்கா ஒரு நாளும் எங்களுடைய செல்வத்திலிருந்து குறைவை ஏற்படுத்துவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனகசமாலின் மின் சதக்கா, அதாவது செல்வத்திலிருந்து சதக்கா கொடுப்பதால் செல்வம் குறைவதில்லை என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடும் போது, இன்னஹு திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம், அதாவது நோன்பு என்பது குர்ஆனோடு உள்ள தொடர்பை வலுப்படுத்துவது போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பதும் இந்த நோன்புடைய ஒரு முக்கியமான விடயம் என்று அந்த அறிஞர் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வின் பால் எங்களுடைய தர்மங்களை கொடுப்பதினூடாக எங்களுடைய இந்த ரமலானிலே கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான நன்மை கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக அமையும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபியை பொறுத்தவரையில் சதக்கா கொடுப்பதை விட்டும் தூரமாகாமல் இருப்பதற்கு, அவர் பொருளாதாரத்திலே செழிப்பாக இருந்த ஒரு சஹாபி, சுவர்க்கத்துக்கு நன்மாரா என கூறப்பட்ட சஹாபி. அந்த சஹாபி தவாஃப் செய்யும் போது ஒரு துஆவை ஓதுவார்களாம், அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு உலோபித்தனம் வரவே கூடாது என்ற துஆவை ஒரு தாபி பின்னால் தொடர்ந்து அவர் ஓதக்கூடிய அந்த துஆ என்ன என்று அவதானித்த போது, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு உலோபித்தனம் வரவே கூடாது என்ற துஆவை அவர் ஓதுகின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே, முடியுமான அளவு நாங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் கட்டாயமாக. அதே போன்று இரத்த உறவினர்களுக்கு, எங்களுடைய சகோதரர்களுக்கு முடியுமான அளவு வாரி வாரி சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்போது அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த ரமலானிலுடைய எதிர்பார்க்கக்கூடிய உச்ச பயனை தந்து சதக்காவினூடாக சுவனம் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவான். வல்ல அல்லாஹ் எங்களுடைய இந்த அனைத்து பணிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி கேட்டீர்கள். நபிமொழியை வழங்கியவர் ஜெயிலானி தேசிய பாடசாலை ஆசிரியர் அஷேக் ஷௌமி நலிமி அவர்கள்.